Hi friends, welcome to Leela Kids channel. In the video, 10th standard unit 2 English, the Grumble family poem பார்க்கலாம். Let us see that the Grumble family poem is written by Lucy Maud Montgomery. The poet gives a vivid picture of neighborhood scenes. Read to know how we should mend our ways. இந்த போயமில் இந்த கம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிற போயமில் எல்எம் மாண்டகோமரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புலம்பல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. புலம்புறவங்க கூட நாம் ஒன்று சேரக்கூடாது. ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த காரியத்தை பற்றி புலம்பிகிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை சரி செய்து கொள்ளவோ அல்ல அது சம்பந்தமாக நம்ம வேறு ஏதாவது முயற்சி எடுத்து அதை மாற்றிக்கவோ நம்ம முயற்சி செய்யணுமே தவிர அதை நினச்சி புலம்புறதுனால எந்த பலனும் இல்லை. புலம்பக்கூடாது, புலம்புவர்களோடு சேரக்கூடாது, அவர்களை அருகில் வைத்து கொள்வதுங்கிறது தவறு. புலம்பி வாழ்க்கையை வீணாக்கிக்கிறத தவிர அதை நம்ம சரி செய்து கொண்டு வாழ்க்கையை இனிமையாக்கிக்கணும் அப்படின்னு இந்த போயமில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், there is a family nobody likes to meet. They live, it is said, on compelling street. In the city of never or satisfied, the river of discontent beside. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்குது, அதை சந்திக்க ஒருவருக்கும் விருப்பம் இல்லை. there is a family nobody likes to meet. அவங்க வசிக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புகார் சொல்லும் தெருவில். they lived, it said, on complaining street. புகார் சொல்லும் தெருவில் இருக்காங்க. ஒரே புகார் தான், அங்கே புலம்பல் தான். in the city of never or satisfied, the river of discontent beside. எப்போதும் திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு நகரத்தில், ஒரு சிட்டியில் அதிருப்தியான ஆறு அவங்க பக்கத்தில் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரியான இடத்துல ஒரு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்குது, அதை யாரும் சந்திக்க விரும்புறது கிடையாது. they growl at that and they growl at this, whatever comes there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the name of Grumble. அவங்க அதன் பேர்லையும் இதன் பேர்லையும் அதையும் இதையும் சொல்லிட்டு புகார் சொல்கிறதும் புலம்புறதுமாகவே இருப்பாங்க. எது வந்தாலும் எது நடந்தாலும் அதில் ஒரு தவறு இருப்பதாக நினைப்பாங்க. ஒரு திருப்தி கிடையாது. அவர் தம் நிலை உயர்வாகவோ தாழ்வாகவோ இருக்கலாம். அவர்கள் யாவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, புலம்புவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது. The weather is always too hot or cold, summer and winter alike they scold. Nothing goes right with the folks you meet down on that gloomy compelling street. எப்போதும் காலநிலை வெப்பமாகவோ குளிராகவோ கோடையாகவோ குளிராகவோ எப்படி இருந்தாலும் அவங்க திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி. அவங்க சந்திக்கிற மக்களோடு ஒன்றுமே சரியாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தி, ஒரு மந்தமான நிலை, குறை கூறுறது. ஓகே, gloomy complaining street, down on that gloomy அந்த மந்தமான குறை கூறுகின்ற தெருவில் அவங்க அப்படி தான் இருக்காங்க. they growl at the rain and they growl at the sun. They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. And if everything pleased them, there isn't a doubt. They growled that they had nothing to grumble about. விந்தையான காரியம் ஒன்றை போன்றதே இல்லை. என்னன்னா, அவங்க குடும்பத்து எப்போ பார்த்தாலும் மனக்குறையோடும் திருப்தி இல்லாமல் எந்த காரியத்தையும் ஒன்று போல எடுத்துக்காம அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சிக்கிட்டு புலம்புறது, எதையுமே ஒத்துக்கொள்வது கிடையாது. ஓகே, but the queerest thing is that
none of the same. And the curious thing is not one of the same can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it all you see. நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலுமே புலம்பிகிட்டு இருந்தாக்கா அதில் ஒரு மனக்குறையோட தான் மரக்கொள்ளையாளராக தான் அவங்க இருப்பாங்களே தவிர எதையும் நிறைவாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது சரியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of grumble. இதில் ஒரு ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, அவங்க கூட யாராவது நெடுநாட்கள் தங்கினாங்கன்னா அவங்க வழியே அவங்களும் பின்பற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமை. எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே அவங்க மனசையும் கெடுத்துடுறது. ஆனால் மனக்குறையாளரோட நம்ம இணையிறதுங்கிறது நமக்கும் நம்மளுக்கும் அது குறையா இருக்கோ இது குறையா இருக்கோன்னு நம்மளையும் யோசிக்க வச்சிடும். அவங்க தனக்கு நடந்த அந்த கெட்ட விஷயங்களை நம்மகிட்டையும் அதை திணிச்சு என்ன பண்ணிடுவாங்கனாக்கா நம்மளையும் புலம்பும்படி செய்துவாங்க. நெடுநாட்களாக தங்குனாக்கா அந்த அவங்களுடைய நிலைப்பாடு நமக்கும் வந்துடும். அது ரொம்ப மோசமானது, ரொம்ப குழப்ப நிலை அப்படிங்கிறது வந்துடும். அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. And so it were wisest to keep our feet from wandering into complaining street, and never to growl whatever we do least we be mistaken for grumblers too. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகவே புகார் கூறும் தெருவில் நம்ம இருக்கிறதுங்கிறது, நம்ம பாதங்களை வைக்கிறதுங்கிறதே வேண்டாம். புத்திசாலித்தனமா இருந்துக்கணும். நாமளும் புலம்புவர்களாக இருக்கக்கூடாது. தவறு செய்தாலும் அதை நம்ம என்ன பண்ண ஒருபோதும் புலம்பாமல் இருக்க வேண்டும். தவறை திருத்திக்கிற வழியை பார்க்கணும். ஓகே, let us learn to walk with a smile and a song, no matter if some things go wrong, and then be our station high or humble, we will never belong to the family of grumble. நம்மளை சுற்றி ஏதாவது ஒன்று நடந்தது, அது தவறாகவே நடந்திருந்தா கூட புன்முறுவலோடு அதை நம்ம எடுத்துக்க கற்றுக்கணும். சில நேரங்களில் காரியங்கள் தவறாக நடக்கலாம், பரவாயில்லை. அதை நம்ம என்ன பண்ணுவோம், உயர்வோ தாழ்வோ நாம் ஒருபோதும் புலம்பாமல் குடும்பமாக நாம் இருந்து அந்த புலம்பலை விட்டுட்டு அந்த புலம்பல்லேருந்து வெளியில் அதை சரி செய்துக்கிட்டு வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ள நமக்கு தெரியணும். புலம்பல் தவறு செஞ்சுட்டு இந்த மாதிரி நடந்து போச்சு அந்த மாதிரி நடந்து போச்சுன்னு புலம்பிட்டு இல்லாமல் தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ, ஆனால் ஒரு தடவை அது தப்புன்னு நம்ம மனசு சொல்லுது அப்படின்னா அதை நினச்சி புலம்பாமல் அதை சரி பண்ணிக்க திருத்திக்கிற, இல்லாட்டி மறுபடியும் அதை செய்யாமல் இருக்கிற வழியை நாம் தேடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அதிகபட்சமாக சேராமல் அவங்க மனநிலையை நம்மளும் அப்படியே ஏற்றுக்கிட்டு நம்மளும் அது மாதிரி புலம்பாமல் இருக்கணுன்றது தான் இதில் நம்மளுடைய ஆத்தர் எல்எம் மாண்டகோமரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லீலா கிட்ஸ் சேனலை இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா லீலா கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் லீலா கிட்ஸ் சேனல். We can meet in the next video. Bye bye.